எது கிடைச்சதில்ல காமெடியில் போய் முடிஞ்சிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய சென்டாஸ் ட்ரம்மில் பேரல் ட்ரம்மில் இருக்கிற கலர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி 1 செகண்ட் நான் இதை சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட். நாங்கள் தண்ணிக்கு வந்து தந்தூத்து கிராமம் போயிட்டு வரணும். நான் இருக்கிற இந்த ஏரியாவில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தெரியுமா? இதுக்கு தான் கட்டினாங்க. ஆனால் நான் மீன் வளர்த்துறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டர் டேங்கை. அந்த கிராமம் போய் அவன் சுற்றி கொட்டி அப்ளை பண்ணுவாங்க. தூக்கு நம்ம தூக்கு ஃபுல்லாக தூக்கு. என்னதுண்ணா? ஓகே ட்ராமா விட்டுரு. என்னதுண்ணா? விட்டுரு ட்ராமா விட்டுரு. இதே விடு. ஓ நோ. விட்டுரு, நான் இப்படியே விடுவேன். ஷோ சேடு. மெயின் ரோடா கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் கொலை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்ருக்க. நீ வீடு பாட்டுக்கிறாங்க, எதை கண்டுக்க வேண்டாம். இப்படிவா தண்ணி பாருங்க எப்படி போயிருக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. ஓகே, இதெல்லாம் அப்படி லான்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்போ தான் சந்தோஷமே கிடைக்க போகுது இவ்வளோ நாள் கழிச்சு. ஆனால் இது ஈவினிங் டைம்னால தெரியாது. தெரியுதா? கலர் ஃபிஷ்ஷிங்கிறது எங்கிட்ட அதிகமாக இல்லை. எல்லாம் அந்த முன்னாடி இருக்குதுல்ல அந்த தொட்டியில் இருக்குது. ஏன்னா அதை எந்த பெரிய டேங்கில் விட முடியாது. தெரியுதா இப்போ? ஓகே, இதை அப்படியே விட்டுடலாம். அது குதிக்குது. ஏய்யா, இதுக்கு ஒரு கம்பெனி தான் நான் ஒன்று வாங்கிட்டு வரணும். சீக்கிரமாக உனக்கு ஒரு கம்பெனி வாங்கிட்டு வந்துடுறேன். அதுதான் அன்றைக்கி டெத் ஆகிடுச்சுல. ஓகே, என் காயில் இருக்கிறது கோல்டு ஃபிஷ் தான். ஆனால் இதை பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பிடிச்சேன். அந்த மினி சைஸில் இருக்கிற பேரல் ட்ரம்முக்குள்ளேயே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு தெரியுமா அந்த கோல்டு ஃபிஷ்? நான் அப்படின்னா எவ்வளோ பெரிய வாட்டர் டேங்க்குள்ளே விட்டால் இதை எப்படி பிடிக்கிறது? ரொம்ப ரிஸ்கான வேவாக இருக்குது ப்ரோ. ஓகே, அதெல்லாம் டேங்கை க்ளீன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். எப்படியோ ஒரு 3 இயர்ஸோ இல்லை 4 இயர்ஸ் ஆஃப்டர் தென் அப்புறம் தான் நான் அந்த டேங்கை வாஷ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் என்ஜாய் தான். ஏன்னா ஃபுல் என்னோடய ஃபிஷ் ஆல் தென் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கிடைக்க போகுது. ஒரு லேக் பிளேஸில் இருந்தால் அந்த ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ என்ஜாய் கிடைக்குமோ அந்த ரேஞ்சுக்கு எந்த இடத்துல அந்த என்னுடைய
கலர் ஃபிஷ் அண்ட் அதர் ஃபிஷ்ஷுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் என்னோடய ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதுக்கான சுதந்திரத்தை நான் தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். Yes guys, my fish have a get completely freedom, full and full enjoy. உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ், ஓகேவா? ஃபுட்டு இருக்குல்ல, நிறைய பேர்த்துக்கு ஃபிஷ்ஷஸ் வந்து சீக்கிரமாக டெத் ஆயிரும். அப்படி டெத்தாக இருக்க ரீசன் என்னன்னு தெரியுமா? டெய்லியும் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுட்டு வந்து நீங்கள் க்ரோயிங் பண்ணுற ஃபிஷ்ஷுக்கு டெய்லியும் எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ஓகே தான், டெய்லியும் ஃபுட்டை போட வேணாம். ஒரு 2 days ஆஃப்டர் அப்படி நீங்கள் அதுக்கு ஃபுட்டை போட்டு ட்ரைனிங் பண்ணணும், ஓகேவா? நான் இப்போ என்னுடைய ஹேண்டில் வச்சுக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் ஒரு 1 week வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஃபுட்டே போடாமல் அது உயிரோடு இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, ஓகேவா? புரியுதா? அதுக்குன்னு அதை ரெகுலராக பண்ணிடாதீங்க. ஏதாச்சும் கொஞ்சம் டூர் போகணும், இல்லை கொஞ்சம் லாங்காக எங்கேயாச்சும் போயிட்டு வரக்கு 1 week ஆயிரும் அப்படின்னா ஓகே, ஃபிஷ்ஷஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிடும். அட்லீஸ்ட் இடையில 1 dayவாவது கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் அந்த ஃபுட்டை ஃபிஷ்ஷஸ்க்கு போடுங்க, ஓகேவா? இது வந்து மீனுக்கு வந்து சீக்கிரமாக பெருசாகிறதுக்கு இது ஒரு சீக்ரெட் ட்ரிக்ஸ்னே வச்சுக்கோ, ஓகேவா? இதில் சம்படிஸ் வந்து 1 to 3 times 1 dayலேயே போடுவீங்க ஃபுட்டை, ரைட்? கரெக்டாக? அப்படி போட்டீங்கன்னா சீக்கிரமாக ஃபிஷ்ஷு வந்து நரகத்தை தேடி போகுதுன்னு அர்த்தம், ஓகேவா? மீனிங் அதான். அதனால் சம்மான் ஃபிஷ்ஷஸ்க்கு மட்டும்தான் ப்ராப்பராக டைமுக்கு ஃபிஷ் ஃபுட்டை கொடுக்கணும். இந்த ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் டெய்லியும் கொடுக்க தேவையில்லை. ஏதாச்சும் 1.5 day லீவ் பண்ணிடுங்க, அப்போ தான் ஃபிஷ்ஷை உயிரோடு பார்க்க முடியும். இதெல்லாம் எல்லாத்தையும் ஃப்ரீடம் பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சுக்கலாம் மொபைலில். ஜாலியா உள்ள போங்க. உள்ள போனதே தெரியல. ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எனிபடி ஹியர்? Nobody here. It's okay. Enjoy. இதுக்கு தாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட என்னோட அந்த வீட்டோட ஹைட்டு இந்த தொட்டி. ஆனால் இது லென்த் இல்லை, அந்த லென்த்து தான் இல்லை, ஆனால் உள்ள அதிகம். எல்லோரும் லென்த்து தான் அதிகமாக தொட்டி கட்டுவாங்க. இப்போ நீளம் தான் இப்போ அதிகம். ஹைட்டு, இதோட ஹைட்டு தான் இன்னும் என்ன மாதிரி 2 பேர், அப்புறம் அந்த இவங்கிறான்ல இவனை மாதிரி ஒருத்தர் என்னென்ன தான் அந்த தொட்டியோட தான் என்னோடய ஹவுஸ், இந்த வீட்டோட ஹைட்டு இந்த தொட்டி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் லென்த்தாக கட்டுறதுக்குலாம் அப்படி கட்டிட்டாங்க. ஜேசிபியில் தோன்றானா ஃபுல்லாக அடியில் தோண்டி விட்டு போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர பாறை இடிக்க முடியாது, அதை இடித்தாலும் கொஞ்சம் செலவு பண்ணணும். அதனால தான் இது இப்படி கட்டிட்டாங்க. ஆனால் இது இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் அதிகம் தான் மோட்டருக்குள்ளே. அதுக்கு ஒரே ஜாலி. இதுக்கப்புறம் என்ன, எத்தனை வருஷம் கழித்து அதை நான் பார்க்க போகிறேன்னு தெரியல. ஆமாம், நான் சாரு இன்னொன்று என்னென்னா ஃபாரின் போக போகிறேன். அதுக்கு தான் இதெல்லாம் போட்டேன். இல்லைன்னா நான் அங்கேயே விட்டுருப்பேன். எனக்கு அங்கேருந்து அது ஒன்றும் ஆகலை. பட் இருந்தாலும் அதுக்கு இன்னும் ஜாலியாக இருக்குமில்ல, அதனால தான் இதை இங்கே கொண்டு வந்துட்டேன். அங்கே இருக்கிற கலர் ஃபிஷ்ஷை மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் அவ்வளோதான். இதெல்லாம் அதுகளோட இன்றைக்கி இந்த டைமில் தான் இந்த தொட்டிங்கிறது வந்துச்சு. நானும் கரெக்டாக ஃபாரின் போகிற டைமு. ஓகே, என்ன பேசுறதுன்னு தெரியல. இது ஃபஸ்ட்டு தாக்க மாட்டானே, அதனால தான் எனக்கு என்ன பேசுறதுன்னு ஃபுல்லாக புரியல எதுவுமே.
தரா லவ் யூ டேக் கேர்